ஒரு காட்டில் பறவை ஒன்று தானியங்களை சாப்பிட்டுக் கொண்டிருந்தது. அந்த வழியே சிங்கம், புலி, சிறுத்தை இதெல்லாம் போயின. அவற்றை கவனித்துக் கொண்டே அந்த பறவை தனது பாட்டில் தானியங்களை சாப்பிட்டுக் கொண்டே இருந்தது. பிறகு அந்த வழியாக நரி சென்றது. அதை கவனித்துக் கொண்டே அந்த பறவை தனது பாட்டில் தானியங்களை சாப்பிட்டுக் கொண்டிருந்தது. பிறகு மாடு, ஆடு சென்றன. அதை கவனித்துக் கொண்டே இருந்த அந்த பறவை தனது பாட்டில் தானியங்களை சாப்பிட்டுக் கொண்டே இருந்தது. அதன் பிறகு நாய் சென்றது. அதையும் கவனித்துக் கொண்டே அந்த பறவை தனது பாட்டில் தானியங்களை சாப்பிட்டுக் கொண்டிருந்தது. இதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்த ஒரு மனிதன் அந்த வழியே சென்றான். அவன் சென்றதை பார்த்த அடுத்த நொடியில் செட்டாய் பறந்து விட்டது அந்த பறவை. இது அடுத்த நாளும் தொடர்ந்தது, அதற்கு அடுத்த நாளும் தொடர்ந்தது. ஏன், அனுதினமும் இந்த மனிதனை கண்டவுடனே அது நடந்தது. பார்த்த மனிதன் கடுப்பாகி விட்டான். ஒரு நாள் சிட்டாய் பறந்து கொண்டிருந்த பறவையிடம் சீற்றத்தோடு கேட்டான், அனைத்து மிருகங்களும் செல்லும் போது உன்பாட்டில் தானியங்களை சாப்பிட்டுக் கொண்டே இருக்கிறாய், என்னை பார்த்தவுடன் மட்டும் ஏன் பறந்து விடுகிறாய்? பறந்த பறவை மரக்கிளையில் ஆற அமர அமர்ந்தபடியே சொன்னதாம், சிங்கம், புலி, சிறுத்தை இவைகளின் குணம் கொல்வது, நரியின் குணம் ஏமாற்றுவது, ஆடு மாடுகளின் குணம் முட்டுவது, நாயின் குணம் கடிப்பது, இவை அனைத்தும் அவரவரது குணத்திலிருந்து என்றுமே மாறாதவை. ஆனால் நீயோ அப்படியா? நீ ஒரு மனித பயல். எப்போது எப்படி உன் குணத்தை மாற்றுவாய் என்பது உனக்கே தெரியாது. எனக்கு பாதுகாப்பு முக்கியம் அல்லவா? அதனால் தான் உன்னை பார்த்து பயந்து சிட்டாய் பறந்து விடுகிறேன். அதுதான் அன்றே எழுதிவிட்டார் கவிஞர் கண்ணதாசன். வந்த நாள் முதல் இந்த நாள் வரை வானம் மாறவில்லை, வான்மதியும் மீனும் கடல் காற்றும் மலரும் மண்ணும் கொடியும் சோலையும் நதியும் மாறவில்லை, மனிதன் மாறிவிட்டான். நிலை மாறினால் குணம் மாறுவான், பொய் நீதியும் நேர்மையும் பேசுவான், தினம் ஜாதியும் வேதமும் கூறுவான், அது வேதன் விதி என்றோதுவான். மனிதன் மாறிவிட்டான், மதத்தில் ஏறிவிட்டான். பறவையை கண்டான், விமானம் படைத்தான், பாயும் மீன்களின் படகினை கண்டான், எதிரொலி கேட்டான், வானொலி படைத்தான். எதனை கண்டான்? பணம் தனை படைத்தான். எதனை கண்டான்? பணம் தனை படைத்தான். மனிதன் மாறிவிட்டான், மதத்தில் ஏறிவிட்டான். இன்பமும் காதலும் இயற்கையின் நீதி, ஏற்ற தாழ்வுகள் மனிதனின் ஜாதி. பாரில் இயற்கை படைத்ததை எல்லாம் பாவி மனிதன் பிரித்து வைத்தானே. மனிதன் மாறிவிட்டான், மதத்தில் ஏறிவிட்டான். வந்த நாள் முதல் இந்த நாள் வரை வானம் மாறவில்லை, வான்மதியும் மீனும் கடலும் காற்றும் மலரும் மண்ணும் கொடியும் சோலையும் நதியும் மாறவில்லை, மனிதன் மாறிவிட்டான். ஆஹா, என்ன ஒரு மானசீகமான வரிகள் இவைகள்! நாள் முழுக்க சிந்திக்க இவை போதாதா?